வணக்கம் நண்பர்களே. ஐ எம் ஓகே யூஆர் ஓகே லைஃப் பொசிஷன் கொஸ்டினையரை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு அந்த ரிசல்ட்டில் அந்த டோட்டல் ஸ்கோர் அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. அந்த டோட்டல் ஸ்கோர் வேண்டாம், இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் ஓகே யூஆர் ஓகே இதில் 8க்கு எவ்வளவு மதிப்பெண் வாங்குனீங்க? இப்போ ஒவ்வொன்றிலையும் 8 இருக்கு. பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஓகே யூஆர் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா 8. அந்த 8க்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க? ஐ எம் ஆல்சோ நாட் ஓகே யூஆர் ஆல்சோ நாட் ஓகே அதில் 8க்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க? இப்படி அது தனித்தனியாக வரும் இல்லைங்களா? இந்த தனித்தனியாக வரதுல எதில் நீங்கள் ஜாஸ்தி வாங்கியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய டாமினன்ட் லைஃப் ஸ்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு ஐ எம் ஓகே யூஆர் ஓகே அதில் நீங்கள் 8 வாங்கியிருக்கீங்கன்னா அதுதான் உங்களுடைய லைஃப் பொசிஷன். சப்போஸ் நீங்கள் ஐ எம் ஓகே யூஆர் ஓகேல 8 வாங்கியிருக்கீங்க, ஆனால் மற்ற 3 நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இதை எல்லாம் கூட்டுனா அது 8க்கு மேலே வருது அப்படின்னா நீங்கள் அந்த மீதி 3 இருக்கு இல்லைங்களா, அந்த மீதி 3 எது ஹையர்னு பாருங்க. அந்த எது ஹையராக இருக்கோ அது சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அப்போ இதில் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நெகட்டிவ் 3 இருக்கு இல்லைங்களா, இதில் பாசிட்டிவ் 1ங்க ஐ எம் ஓகே யூஆர் ஓகேன்றது பாசிட்டிவ். இதை தவிர இருக்க மற்ற 3 நிலைகளுமே நெகட்டிவ். இதுக்கு நீங்கள் எங்கெல்லாம் ட்ரூ அப்படிங்கிற பதிலை கொடுத்துருக்கீங்களோ அந்த ட்ரூ அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த எண்ணங்கள் இல்லைங்களா, அந்த மனப்பாங்க நீங்கள் மாற்றணுங்க. அதை மாற்றினீங்கன்னா நீங்கள் ஐ எம் ஓகே யூஆர் ஓகேக்கு வந்துடுவீங்க. இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க இந்த கொஸ்டினை. இது ஜஸ்ட் ஒரு நம்ம அசஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு உளவியல் ரீதியான இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுங்க, சரிங்களா? இது ஒரு ஆன்லைன் டெஸ்ட், அவ்வளோதான். இதை நீங்கள் ரொம்ப சீரியஸாலாம் எடுக்க வேண்டியதில்லை, சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கே ஐ எம் நாட் ஓகே யூஆர் நாட் ஓகேல ஒரு 5 வந்துருக்குங்களேன், இது ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கொஸ்டினையர் கிடையாது. இதில் நம்ம ஜஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, எனக்கு எப்படிப்பட்ட மனப்பாங்கு இருக்குன்னு பார்க்குறோம். ஐ எம் ஓகே யூஆர் ஓகே இருக்கான்னு பார்க்குறோம், அவ்வளோதான், சரிங்களா? எது ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்க. ஐ எம் ஓகே யூஆர் ஓகேல 4க்கு மேலே நீங்கள் இருந்தாலே நீங்கள் ஒரு வெற்றியாளராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? 8க்கு 8ன்றதுல மற்ற கொஸ்டின்ஸ், இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸில் சப்போஸ் நீங்கள் 2 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 என்னன்னு பார்த்து அந்த 2ல் இருக்க மனப்பான்கு ஒரு 2 மாதம் எடுத்துட்டு அந்த 2 மாதம் அதை மாற்ற ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எகைன் நான் சொல்கிறேன், இது ரொம்ப சீரியஸான ஒரு டெஸ்ட்டு கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட், சீரியஸான சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் கிடையாது. இது ஜஸ்ட் நாம் நம்மில் விழுந்து நம்மை தெரிந்து கொள்வதற்கான ஒரு மிக சிறிய ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். எகெயின் சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சரிங்களா? எதையுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது. லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும் இல்லைங்களா? ஸ்கோர் என்னவா வந்துட்டு போகுது, நம்ம ஜாலியாக இருப்போம் இல்லைங்களா? நன்றி.